ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். பாஜக புதிய மாநில தலைவர் வந்தாச்சு. தேர்தல் அறிவிப்பு. தலைவர் போட்டிக்கு தகுதி என்ன? பாஜக மாநில தலைவராக உள்ள அண்ணாமலை மாற்றப்பட உள்ளதாக கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பேசப்படுகிறது. அண்ணாமலையும் இதை பலமுறை உறுதி செய்த நிலையில் இப்போது அக்கட்சியின் மாநில தலைவர் தேர்தல் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாஜக மாநில துணைத் தலைவரும் மாநில தேர்தல் அதிகாரியுமான சக்கரவர்த்தி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பாஜக அமைப்பு பருவ தேர்தலின் இறுதி கட்டத்தை நாம் அடைந்துள்ளோம். கிளை தொடங்கி மாவட்ட தலைவர், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் வரையிலான தேர்தல் முடிந்து இப்போது இறுதியாக மாநில தலைவர், தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் வரவேற்கப்படுகிறது. விருப்ப மனுக்களை www.bjptn.com என்ற கட்சியின் இணையதளத்திலிருந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நாளை வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் விருப்ப மனுவை மாநில தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். 3 பருவம் தீவிர உறுப்பினராகவும் குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் உள்ளவர் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதி பெறுவார். இவரை கட்சியில் தேர்வு செய்யப்பட்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் 10 பேர் அவரிடமிருந்து எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் பெற்று பரிந்துரைக்க வேண்டும். தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட விரும்புபவரை மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஒருவர் முன்மொழிய மற்றொரு மாநில பொதுக்குழு உறுப்பினர் வழிமொழிய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுபவர்கள் அக்கட்சியில் குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று தகுதி நிர்ணயம் செய்துள்ளனர். இதனால் தமிழக பாஜகவின் தற்போதைய தலைவர் அண்ணாமலை அதிமுகவிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்து எம்எல்ஏவாக இருக்கும் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் பாஜக மாநில தலைவர் போட்டியில் பங்கேற்பதில் சிக்கல் நிலவுகிறது. இந்த பணமெல்லாம் எங்கே போகிறது? வீடியோ வெளியிட்ட அண்ணாமலை. டாஸ்மாகில் ஊழல் இப்படித்தான் நடக்குது. இன்று மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகள் மற்றும் மதுபான பார்கள் மூடப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை புதிய பஸ் நிலையம் எதிரே உள்ள சாந்தநாதபுரத்தில் செயல்படும் மதுக்கடையை ஒட்டிய பாரில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை வழக்கம் போல நடந்தது. வழக்கமாக விற்கப்படும் விலையை விட ஒரு பாட்டிலுக்கு 100 முதல் 120 ரூபாய் வரை அதிகமாக விற்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு கூறியிருப்பதாவது: இந்த காணொளி தமிழ்நாட்டில் நடந்த பல ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழலின் ஒரு அம்சத்தை நமக்கு தெளிவாக விளக்குகிறது. இன்று மகாவீர் ஜெயந்தி. அரசு நடத்தும் மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆனாலும் புதுக்கோட்டையில் உள்ள இந்த டாஸ்மாக் கடையில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்கப்படுகிறது. இப்படி சட்டவிரோதமாக நடக்கும் மது விற்பனையும் டாஸ்மாக் கடை மூடப்பட்ட பிறகு நடக்கும் மது விற்பனையும் கணக்கில் காட்டப்படுவதில்லை. இந்த பணமெல்லாம் திமுக அமைச்சரின் பாக்கெட்டுக்கு நேரடியாக போய் சேர்கிறது. திமுகவினரின் பேராசைக்கு அளவே இல்லை. இந்த கொள்ளை தங்கு தடையின்றி தொடர்ந்து நடக்கிறது. கொள்ளையடிப்பதற்கு வசதியாக சிஸ்டத்தையே நாசப்படுத்தி விட்டார்கள். இப்படி பட்டப்பகலில் நடக்கும் கொள்ளைகள் எல்லாம் மிக விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் என அண்ணாமலை கூறியுள்ளார். பாமக தலைவர் நீக்கம் சுயநலவாதிகளின் சூழ்ச்சி. 1% கூட முடிவை ஏற்க மாட்டோம். பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை பதவியிலிருந்து நீக்கி செயல் தலைவராக நியமித்து நிறுவன ராமதாஸ் என்று அறிவித்தார். கட்சியின் தலைவர் பதவியை மீண்டும் நானே ஏற்பதாகவும் ராமதாஸ் பகிரங்கமாக அறிவித்தது கட்சிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமக நிறுவனரின் இந்த முடிவுக்கு எதிராக அன்புமணியின் ஆதரவாளர்கள் திண்டிவனத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டின் முன்பு திரண்டு கோஷமிட்டனர். மீண்டும் அன்புமணியை தலைவராக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தகவல் அறிந்து அங்கு வந்த ராமதாஸ் ஆதரவாளர்கள் இதுகுறித்து தலைவரும் செயல் தலைவரும் பேசி முடிவெடுப்பார்கள், நீங்கள் தலையிட வேண்டாம் என கூறியதால் இருதரப்புக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அங்கு வந்த திண்டிவனம் நகர போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து கலைத்தனர். வயது முதிர்வை பயன்படுத்தி அவருடைய சில பின்னிருந்து இயக்கி தேவையில்லாத வேலைகள் ஈடுபட்டு வராங்க. சத்தமாக சொல்லுங்க. அதனால எங்களுடைய நிலைப்பாடு, இருக்கின்ற இளைஞர்களுடைய நிலைப்பாடு, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு, நிரந்தர தலைவர் என்றுமே எங்களுடைய சின்னையா மட்டும்தான்.
இப்போ பாருங்க ஏன்னா அவரை போன்ற ஒரு தகுதிப்படுத்த தலைவர் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் கொடுத்து வச்சுக்கணும். அதனால் இது அது வந்து தெரியும், சின்னையா அதை அறிவிப்பாருங்க. நம்ம எதுவும் சொல்ல விரும்பல. இதில் நாங்களாம் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய தலைவர் சின்னையா தான். அதில் மாற்று கருத்து என்றுமே சின்னையா மட்டும்தான் எங்களுக்கு தலைவராக இருக்க முடியும். இளைஞர்கள் ஐயா எங்களுக்கு எப்படி நாங்கள் கடவுளாக பார்க்குறோமோ அது மாதிரி எங்களுக்கு சின்னையா மட்டும்தான் தலைவர். அதில் மாற்றமே கிடையாது. நாங்கள் ஒருபோதும் இந்த முடிவை வாய்ப்பே கிடையாது. இதை ஏற்றுக்கவும் மாட்டோம். ஒரே ஒரு பர்சன்ட் நாங்கள் இதை ஏற்றுக்கவே மாட்டோம். ஆமாம், இதுக்கு பின்னாடி சில பேருடைய சதி இருக்கிறது. அதை நம்ம சொல்ல முடியாது. அதை ஐயா சின்ன அறிவிப்பாங்க. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் ஸ்டாலினுக்கு அமித்ஷா சாட்டையடி. திமுக குதிக்க காரணம் இதுதான். क्योंकि रैंपड करप्शन कर कर तमिलनाडु की जनता आपके खिलाफ हो गई है, इसको ढकने के लिए ये मुद्दा आज उठा रहे हो. आज बुरहत क्या है? அடுத்த ஆண்டு லோக்சபா தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய மத்திய அரசு திட்டம் போட்டிருக்கிறது. இப்போது இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தால் தமிழகம் 8 லோக்சபா தொகுதிகளை இழந்துவிடும். இனி தமிழகத்தில் 39 MP தொகுதிகள் இருக்காது, 31ஆக குறைந்துவிடும் என முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து கூறி வருகிறார். இது தொடர்பாக தமிழக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டினார். அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள் கூட்டத்தை கூட்டி ஆலோசித்தார். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்ற மாட்டோம் என பிரதமர் மோடி உறுதியளிக்க வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இது தமிழகத்தின் உரிமை போராட்டம் என்று கூறி வரும் ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்தித்து பேசவும் நேரம் கேட்டுள்ளார். இந்நிலையில் டெல்லியில் நடந்த ரைசிங் பாரத் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். அப்போது அவரிடம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழகம் போர்க்கொடி உயர்த்தியிருப்பது பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் கூறுகையில், தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய அரசு ஏதாவது அறிவிப்பு வெளியிட்டதா? தொகுதி மறுசீரமைப்பு சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துவிட்டோமா? அல்லது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான ஆணையத்திற்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை தான் நியமித்து விட்டோமா என சரமாரி கேள்விகளை அமித்ஷா திரும்ப கேட்டார். தொடர்ந்து அவர் கூறியதாவது, இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது, அங்கு இந்த பிரச்சினை இருக்கிறதா? இல்லையே. இண்டி கூட்டணி ஆளும் மற்ற மாநிலங்களில் இருக்கிறதா? எங்கும் இல்லை. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தமிழகத்தில் மட்டும்தான் பெரிய பிரச்சனையாக ஆக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடக்கவிருப்பதுதான் அதற்கு காரணம். இன்னொன்றை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும், வேறெந்த கட்சியும் இந்த பிரச்சனையில் தீவிரம் காட்டவில்லை. திமுக மட்டும்தான் இந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் ஊழல் மலிந்து கிடக்கிறது. தமிழ் மக்கள் திமுக ஆட்சி மீது வெறுப்படைந்து விட்டார்கள். ஊழல் பற்றியும் வாரிசு அரசியல் பற்றியும் மக்கள் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களின் கவனத்தை திசை திருப்பவே தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினையை ஸ்டாலின் கையில் எடுத்துள்ளார். தென்னிந்தியாவில் உள்ள கட்சிகளோ மக்களோ யாரும் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி கவலைப்பட வேண்டாம். தென்னிந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்துக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. பார்லிமெண்டில் இப்போதுள்ள மாநில பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலேயே தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும். அதற்கு முன் எல்லா கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகே தொகுதி மறுசீரமைப்பு சட்டம் கொண்டுவரப்படும். எதையும் ரகசியமாக மத்திய அரசு செய்யாது என அமித்ஷா கூறினார். देखो, मेरे कोरे आश्वासन से शायद साउथ के हमारे भारतीय है वो नहीं समझ पाएंगे. मैं थोड़ा कहना चाहता हूं. जरूर. हिमाचल में कांग्रेस की सरकार है जी. वहां डिलिमिटेशन के लिए कुछ हो रहा है? जरा बोलो ना भाई. जी जी. नहीं हो रहा है. कई जगह इंडिया अलायंस की सरकार है, वहां डिलिमिटेशन के लिए कुछ हो रहा है? नहीं. सिर्फ तमिलनाडु में क्यों हो रहा है? चुनाव आ रहा है. चुनाव है. अभी डिलिमिटेशन सरकार ने घोषित किया है क्या? जी नहीं. नहीं. एक सेकंड. जी जी. डिलिमिटेशन एक्ट हमने बनाया है क्या? नहीं बना. जी नहीं. डिलिमिटेशन कमीशन में किसी सुप्रीम कोर्ट के जज को अपॉइंट किया है क्या? नहीं किया है. तो आज है क्या? क्योंकि रैंपड करप्शन कर कर तमिलनाडु की जनता आपके खिलाफ हो गई है, इसको ढकने के लिए ये मुद्दा आज उठा रहे हो. आज बुरहत क्या है डिलिमिटेशन लाने का? मगर आपने कहा है, मैं स्पष्टता कर ही देता हूं, दक्षिण के किसी भी राज्य ने, किसी भी मतदाता ने, किसी भी पॉलिटिकल पार्टी ने चिंता करने की जरूरत नहीं है. भारतीय जनता पार्टी का वादा है कि किसी को अन्याय नहीं होगा, आपकी प्रोरेटा सीटें बनेगी. திமுக போராட்டத்தை தொடரும், முதல்வர் ஸ்டாலின் உறுதி. முதல்வர் ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது:
கவர்னரின் அதிகார அத்துமீறல்களை ரத்து செய்து மாநில உரிமைகளை காத்திடும் மகத்தான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் வழங்கிய நாள் வரலாற்றின் பக்கங்களில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படக்கூடிய ரெட் லெட்டர் டே ஆகும். கவர்னர் பதவி என்பது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான தபால்காரர் பணிதான் என்பதை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மூலம் உணர்த்தியிருக்கிறது. மாநில உரிமை காக்கும் போராட்டத்தின் முன்னோடியான திமுக நீட் தேர்விலும் விலக்கு பெற ஆதரவு சக்திகளுடன் ஒருங்கிணைந்து தனது சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கும். கவர்னரின் அதிகாரம் என்ன என்பதை தெளிவாக்கிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஒரு துவக்கம். நீட் தேர்வு தொடர்பான வழக்கிலும் இது தொடரும். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்தியாவின் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தன்மையையும் காக்க திமுக தனது போராட்டத்தை தொடரும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். செங்கோட்டை ஜாமா மசூதிக்கு வெடிகுண்டு மிரட்டல். டெல்லியில் பரபரப்பு. டெல்லி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இன்று காலை 9 மணிக்கு ஒரு போன் கால் வந்தது. அதில் பேசிய மர்ம நபர் டெல்லியில் உள்ள செங்கோட்டை மற்றும் ஜாமா மசூதியில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் விரைவில் அது வெடித்து சிதறும் என கூறி இணைப்பை துண்டித்தார். இதையடுத்து டெல்லியின் முக்கிய பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டனர். செங்கோட்டை மற்றும் மசூதிக்கு போலீசார் விரைந்தனர். மோப்பநாயுடன் வெடிகுண்டு நிபுணர்களும் களத்தில் இறங்கினர். டெல்லியில் மைய பகுதியில் அமைந்துள்ள செங்கோட்டை மற்றும் மசூதியில் குண்டு வைத்திருப்பதாக தகவல் பரவியதை அடுத்து பொதுமக்கள் பீதியடைந்தனர். போலீசார் அங்குலம் அங்குலமாக நீண்ட நேரம் தேடியும் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. போன் அழைப்பு வெறும் புரளி என தெரிய வந்தது. 2008 மும்பை தாக்குதல் வழக்கில் மூளையாக செயல்பட்ட லஷ்கர் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதி ராணா அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டான். அவன் டெல்லி அழைத்து வரப்படும் நாளில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் போலீசார் அலர்ட் ஆகினர். இதேபோல் கடந்த மாதமும் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மர்ம போன் கால் வந்தது. சில மாதங்களுக்கு முன் டெல்லியில் முக்கிய பள்ளிகளுக்கு தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. ஆனால் அவை அனைத்தும் வெறும் புரளியே என்பது போலீஸ் சோதனைக்கு பின் தெரிய வந்தது. சமீப காலமாக டெல்லியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் கலாச்சாரம் அதிகரித்துள்ளது. சில சமயங்களில் மாணவர்களை விளையாட்டாக போன் செய்ததும் தெரிய வந்தது. எனினும் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள், பண்டிகை நாட்கள் மற்றும் பயங்கரவாதிகள் கைது உள்ளிட்ட சமயங்களில் வரும் மிரட்டல் அழைப்புகள் போலீசுக்கு பெரும் சவாலாக அமைகின்றன. இதுபோன்ற வெடிகுண்டு மிரட்டல்களால் போலீசாரின் வேலை பளு அதிகரிப்பதுடன் முக்கிய வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் போவதாக போலீசார் கவலை தெரிவிக்கின்றனர். இன்று மிரட்டல் விடுத்த நபர் யார் என போலீசார் விசாரித்து வருகின்றனர். இனி இதுபோன்ற மிரட்டல் விடுக்கும் நபர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை பாயும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். எம்பி வீட்டில் தீ விபத்து, மின்கசிவா, பெட்ரோல் குண்டு வீச்சா? நாமக்கல் எம்பி மாதேஸ்வரனின் சொந்த ஊரான பொட்டணத்தில் உள்ள அவரது வீட்டில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டு உள்ளது. வீட்டில் ஏசி, டேபிள், மெத்தை, 70,000 ரொக்கம் எரிந்து சேதமடைந்தன. வேறு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த எம்பி மாதேஸ்வரனின் தாய் வரதம்மாள் நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினார். அக்கம்பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்து தீயை அணைத்தனர். மாதேஸ்வரன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்தவர். சென்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றார். மாதேஸ்வரன் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியதால் தான் தீப்பிடித்தது. வக்பு மசோதாவுக்கு எதிராக அவர் ஓட்டு அளிக்கவில்லை. அதனால்தான் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசி சென்றுள்ளனர் என தகவல் பரப்பியது. போலீசாரின் தொடர் விசாரணையில் பரவிய தகவல் உண்மையில்லை. ஏசியில் ஏற்பட்ட பழுதால் மின்கசிவு உருவாக்கி இந்த தீ விபத்து நடந்தது தெரியவந்துள்ளது. அமெரிக்கா சீனா வரியுத்தம், மீம் போட்டு கலாய்த்த ரஷ்யா, எலான் மஸ்க் குசும்பு. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் கடந்த ஜனவரியில் பதவியேற்றது முதல் அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். கடந்த 2ஆம் தேதி அமெரிக்காவுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு அதிபர் டிரம்ப் பரஸ்பர வரி விதித்தார். இந்தியா, சீனா என பெரிய நாடுகள் முதல் சிலி, சிங்கப்பூர் முதலான சிறிய நாடுகள் வரை அமெரிக்காவின் கூடுதல் வரி சுமையில் இருந்து தப்பவில்லை. இதனால் சீனா அமெரிக்காவுக்கு கூடுதல் வரியை விதித்தது. இதனால் கோபமடைந்த டிரம்ப் சீனாவுக்கு 104% வரி விதிக்கப்படும் என அதிரடியாக அறிவித்தார். அமெரிக்காவின் வரி விதிப்பில் இருந்து ரஷ்யா மட்டும் தப்பித்தது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் ரஷ்யா மீது கூடுதல் வரி விதிப்போம் என்று சொன்னவர்தான் அதிபர் டொனால்டு டிரம்ப். அதே சமயம் பரஸ்பர வரி பட்டியலில் ரஷ்யாவின் பெயர் இடம்பெறவில்லை என்பது பல நாடுகளுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அந்த ஆச்சரியம் குறித்த விவாதங்கள் குறையாத நிலையில் கென்யா நாட்டில் உள்ள ரஷ்ய தூதரகம் சமூக வலைதளத்தில் கிண்டலாக ஒரு மீம் வெளியிட்டது. வரி போர் என தலைப்பிடப்பட்டிருந்தது. அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் வரிக்கு வரி போட்டு சண்டையிட்டுக் கொள்வது போலவும், ரஷ்யா அதை ஒரு ஓரமாக படுத்துக்கொண்டு வேடிக்கை பார்ப்பது போலவும் மீமில் கிண்டலடிக்கப்பட்டு இருந்தது.
அந்த மீம் கமெண்ட்ஸ் பகுதியில் ட்ரம்பின் நண்பரும் அமெரிக்க தொழிலதிபருமான எலான் மஸ்க் சிரிப்பது போன்ற எமோஜி படத்தை பதிவிட்டது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையில் பரஸ்பர வரி பட்டியலில் ரஷ்யா இடம்பெறாததற்கான காரணத்தை அமெரிக்க வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் விளக்கினார். உக்ரைன் மீது போர் தொடுத்த ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் 90% குறைந்துள்ளது. 2021 ரஷ்யா அமெரிக்கா இடையிலான வர்த்தகம் $3,500 கோடி இருந்தது. 2024 அது $350 கோடி குறைந்திருக்கிறது. இதனால் புதிய வரி விதிப்பில் அர்த்தம் இல்லை என கரோலின் லீவிட் தெரிவித்தார். அத்துடன் உக்ரைன் மற்றும் ரஷ்ய நாடுகளுடன் அமெரிக்கா நடத்தி வரும் அமைதி பேச்சுவார்த்தை புதிய வரி விதிப்பால் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்திலும் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா புதிய வரியை விதிக்கவில்லை. இந்த காரணங்களால் தான் ரஷ்யா பரஸ்பர வரி பட்டியலில் இடம்பெறவில்லை என வெள்ளை மாளிகை கூறியது.